ஃபெமா 11999 இந்த சாப்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எப்படி நம்ம ஃபெமாவை ரீட் பண்ணணும், அப்புறம் அதனுடைய பிரேபமில் என்ன, அதனுடைய எக்ஸ்டெண்ட் அண்ட் அப்ளிகேஷன் என்ன, இம்பார்ட்டண்டான டெஃபனிஷன்ஸ், அதில் வந்து ஆத்தரைஸ்டு பர்சன், கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன், கரன்சி, கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன், பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா, பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா, இதோட டெஃபனிஷன்ஸில் பார்ப்போம். இது இல்லாமல் டிட்டர்மினேஷன் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், அதில் வந்து டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, ஹோல்டிங் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு இதெல்லாம் பார்ப்போம். இது இல்லாமல் கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன், அதில் ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2, ஷெட்யூல் 3, கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன், இது ப்ரோஹிபிட்டட் டிரான்சாக்ஷன், பர்மிஷபிள் டிரான்சாக்ஷனில் ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2, இதுதான் இவ்வளோ தான் ஃபெமா சாப்டரில் இதை தான் பார்ப்போம். ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் இந்த ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு பாட்டு பாடுவோம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனால் நாங்கள் பாடுவோம், நல்லா இருக்கும். இந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு ரோஜா பூ செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுறா. அது வந்து ஒரு குடம் தண்ணி ஊற்றுனா ஒரே பூ பூத்துச்சான், 2 குடம் தண்ணி ஊற்றுனா 2 பூ பூத்துச்சான், 3 குடம் தண்ணி ஊற்றுனா 3 பூ பூத்துச்சான். அந்த மாதிரி 100 குடம் நீ தண்ணி ஊற்றுனீன்னா உனக்கு 100 பூ நான் தருவேன்னு சொல்லி அந்த ரோஜா பூ சொல்லுமாம்மா. அது நல்லாயிருக்கும் கேட்க. அந்த பாட்டோட அர்த்தம் எனக்கு அப்போ புரியல, இப்போ தான் புரியுது. அது என்னன்னா, நீ 1 குடம் தண்ணி ஊற்றும்போது நான் உனக்கு 1 பூ தரேன், நீ 2 குடம் தண்ணி ஊற்று உனக்கு 2 பூ தரேன், அந்த மாதிரி நீ எனக்கு எவ்வளோ தண்ணி நீ கொடுக்குறியோ அந்த அளவுக்கு உனக்கு நான் பூ தருவேன் அப்படின்னு சொல்லுதா. அதுதாங்க லைஃபு. நீ எந்த அளவுக்கு இன்புட்டு கொடுக்குறியோ, உனக்கு வேணுங்கிற விஷயத்துக்கு, உனக்கு பிடிச்ச விஷயத்துக்கு நீ எந்த அளவுக்கு இன்புட்டு கொடுத்து எஃபெக்ட் கொடுக்குறியோ அந்த அளவுக்கு உனக்கு ரிசல்ட் இருக்கும்.